தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நாம் அவரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் அவரோடு பழக வேண்டும், நாம் அவரோடு பேச வேண்டும், நாம் அவரை பற்றி தியானிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் அவரை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது புதிய வழிவாசல்களை தேவன் நமக்கு திறக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும், தாவீதின் திறவுகளை உடையவரும், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகளை உடையவர். சகலவற்றிற்கும் அவர்தான் ஆதாரம், அவர்தான் ஜீவனின் அதிபதி. நம்முடைய வாழ்க்கையில நிறைய வாசல்கள் பூட்டப்பட்டே இருக்கும், வழியே தெரியாது. சரி, மலைகள் எல்லாம் வழியாக்கக்கூடிய வல்லமை தேவன் ஒருவருக்கே உண்டு. மலைகளில் வழியை உண்டாக்கியவர், கடலில் வழியை உண்டாக்கியவர், ஆகாய மார்க்கத்தில் வழியை உண்டாக்கியவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் வழியை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த வழி என்னன்னா அனுகூலமான ஜீவ பாதைக்கான சிறந்த வழி. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது என்னென்னலாம் திறப்பார்னா, நல்ல ஒரு வழிவாசலை திறப்பார், வானத்தின் மதகுகளை திறப்பார், வானத்தின் வாசல்களை திறப்பார், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, நாம் அவரோடு பேச வேண்டும் என்று, அவரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. ஏன்னா அவர் நம்மளுடைய மணவாளனாக இருக்கிறார், நாம் அவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம். சரிங்களா? மணவாளன் மணவாட்டி பேசுவதை எதிர்பார்க்கிறார். அதே போல நாம் அடிக்கடி அவரோடு ஜெபத்தின் மூலமாக பேசுகிறவராக இருக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக பேசும் பொழுது அவர் எல்லாவித விண்ணப்பத்தையும் கேட்க வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையின் வசந்தங்களை துவக்கி வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார்.